ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ஒரு டாபிக் எடுத்து தான் பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் லைவ்லையுமே சரி, இப்பயுமே சரி, அந்த விஷயத்த எங்கிட்ட ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அது என்ன விஷயம்ட்டு இப்போ நம்ம பேசுகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ அது தேவையில்ல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி பேச வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு எதை டாபிக் வச்சு பேச போறோம்னா, நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்தி தான் ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி ஒரு பேர் பாத்தீங்கன்னா லிவி கிங் 3114, அந்த அண்ணா அந்த ஐடியில இருந்தா நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூ பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நேற்று வீடியோலுமே வந்து நம்ம கிட்ட லைவ்ல கேட்டிருந்தாங்க. நான் சொல்றேன் ஆக்சுவலி என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு கொஸ்டின் வச்சாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் லைவ்லயுமே. இல்ல ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்க டாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிற பர்சனலா. அது உயிரோட இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இருக்கலாம், அதுக்குன்னு தனியா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்னோட பொது ஒப்பீனியனை வச்சோம். ஆக்சுவலி அதை பத்தி நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னதான் இப்ப நம்மள மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க, இல்ல நம்மளை தாண்டி எவ்வளவு பேர் யோசிக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயம் பார்த்தேன். ஸோ நான் பார்த்துக்கிட்டதுல மெஜாரிட்டியா வந்து சில விஷயம் பார்த்தோம். அதுல வந்து ஆக்சுவலி இவதான் அதிகமா பார்த்துட்டு இருந்தாலும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால ஓகே நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் காயு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணலான்ட்டு நான் உட்காந்துட்டேன். என்னோட ரொம்ப வந்து காயு தான் இதை பத்தி பேசணும், இதோட அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த நீயா நானா எபிசோட் கூட நாங்க ரீசெண்ட் டைம்ல பார்த்துட்டு இருந்தோம். அப்பவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது ஒரு சைடு இப்படி பேசுறாங்க, ஒரு சைடு அப்படி பேசுறாங்க. ஒரு சைடு இழப்புக்களை சந்திச்சவங்க பேசிட்டு இருக்காங்க, ஒரு சைடு இழப்புக்களை சந்திக்காமே அந்த அனிமல்ஸ் வந்து நீங்க டாமினேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து நம்ம எல்லாமே மெஜாரிட்டியா நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லாமே ஒரு உயிரினம் தான். நாங்க வந்து எந்த உயிரினத்தையும் வந்து டாமினேட் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாட்டோட எல்லாம் வரல. இதுல வந்து மெஜாரிட்டியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 6.5 கோடி பேர் இருக்கோமா. ஸோ அந்த 6.5 கோடி பேர் மக்கள்ல 1.55 crores வந்து டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கான். ஓகேவா, புரியுதா நான் சொல்றது? 1.5 கோடி வந்து வெறும் டாக்ஸ், தெரு நாய்க்கள் மட்டுமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரு நாய் இருக்கிறது தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்றேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு ஒரு நைட் ஷிஃப்டோ இல்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு வரவங்க வண்டியில வரவே முடியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை ரீசெண்ட் டைம்ல நாங்க ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தை தெருவுல நடந்துதான் போயிட்டு இருக்கோம். டக்கு 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 டக்குன்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அது எனக்கு இவங்கதான் காட்டினாங்க. அவ்வளவு நாய்ங்கெல்லாம் வந்து அந்த தம்பி இது பண்ணிட்டாங்க. குட்டி பையன், அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன தப்பு பண்ணான், எதுக்கு அவனை கடிச்சு செத்து போயிட்டான். ரீசெண்ட் டைம்ல நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா இந்த மாதிரி ஆணூறுப்பை வந்து தொடையும் ஆணூறுப்பையும் சேர்த்து கடிச்சு இறந்துட்டாரு. நம்ம எங்க ஆழ்வார்பேட்டையில சம்திங் ஏதோ ஒரு சைட்ல அந்த மாதிரிதான் இஷ்யூ போயிட்டு இருக்கு. கடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு அந்த தாத்தா. அவரு என்ன பாவம் பண்ணாரு, அவரு வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்க போனது ஒரு தப்பு. அவரை கடிச்சு அவங்க வீட்டு நாய் தான், வீட்டுல வளர்த்த நாய், கழட்டி வச்சிருந்தாங்க போல. சோ கட்டி போடாம இருந்ததுனால அவர் வந்து கடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த சுகி ஊழியர் ஒருத்தர். அது வந்து ஆக்சுவலி நம்ம இங்க நடக்கல, ஹைதராபாத் சைட்லயே எங்க நடந்தது. அவர் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ண போகும்போது வந்து நான் ஸ்விக்கில இருந்தப்ப எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவேர்னஸ் வீடியோவை எங்களுக்கு கொடுப்பாங்க. நான் அப்ப பார்த்தது. ஸோ என்னன்னா எங்களுக்கு குரூப்ல போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபுட்டு டெலிவரி பண்ணும்போது கதவு திறந்து டெலிவரி பண்ண போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருந்த டாக், வீட்டுல இருந்த டாக், வீட்டுல வளர்க்குற டாக். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால கதவு திறந்தோடனே அது பின்னாடி வந்து அவர் அட்டாக் பண்ண போய் அவர் பயந்து ஓடி போய் 8th floorல இருந்து கீழே குச்சி இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் என்ன தப்பு பண்ணாரு? டாக் வளர்க்கறது தப்பு கிடையாது. ஓகேவா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, டாக் உயிரோட இருக்கிறதே தப்புன்றத பத்தி பேச வரல. அது வந்து இருக்கிற இடத்துல அது ஒரு ஷெல்டர்னு அந்த மாதிரி எதனா ஒண்ணு வச்சு அதை பாதுகாத்து எல்லாத்தையும் ஒன்னா வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கமா வந்து நான் இதை பேச வந்திருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்க ஒப்பீனியன் என்னன்றது எனக்கு தெரியல. எங்களோட வந்து திருநாய்களுக்கு வந்து அகேன்ஸ்டா பேசுறோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு தோன்றதை நாங்க பேசுறோம். ஆக்சுவலா நாய்னா எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கறதும் கிடையாது. எங்களுக்குமே டாக் வளர்க்க எல்லாமே பிடிக்கும். லாஸ்ட் டைம் கூட ஸ்னோ அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை கூட நாங்க தூக்கிட்டு வந்து, இத்தனைக்கும் அதுவுமே திருநாய் தான்.
அவங்களையுமே தூக்கிட்டு வந்து நாங்க வளர்த்தோம். ஆனா சில இஷ்யூவால எங்களால வளர்க்க முடியல. கொண்டு போயிட்டு திரும்ப எங்கேயும் இது பண்ணமோ அங்கேயே தான் போய் விட்டுட்டு வந்தோம். இந்த மாதிரி எங்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது எங்களுக்குமே பிடிக்கும். ஆனா ஒரு சில நாய்ங்க வந்து தெருவோரம் இருக்கிறதுனால இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்ப நானும் கவிமா சரி எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா எத்தனையோ நாய்ங்க கடிக்கிறதுக்கு எங்களையே வந்திருக்கு. எங்களையும் தாண்டியுமே நிறைய பேரையுமே கடிச்சு. நான் இந்த நாய்க்காகவே நைட்ல போறேன், எங்க ஃப்ரீடமே போயிடுச்சு. ஒரு டாக் வந்து துரத்துது, அதுவும் அந்த இடத்துல பர்டிகுலரா இவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னோடனே எனக்கு இதுவாயிடுச்சு. ஆனா வந்து எல்லா நாய்களும் வந்து கரெக்டா தான் இருக்கும். ஒரு சில வெறி நாய்களும் ஒண்ணு இருக்கும், அதுங்க மட்டும் பிடிச்சதுன்னா இத்தனைக்கும் இதோட ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்த் சென்டர்னு இருக்குல்ல, ஹை குவாலிட்டி ஹெல்த் சென்டரே நம்ம தமிழ்நாடு தான். புரியுதா? எங்கெங்கயோ இருந்து வந்து ஹைதராபாத்ல இருந்து வராங்க, இன்னும் நிறைய அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல்ல போயிட்டு பாருங்க, ஒரு இடத்துலயும் வந்து அவ்வளவு பேர் வந்து, நானுமே அட்மிட் ஆகும்போது எவ்வளவு பேர் இந்த திருப்பதி சைட்ல இருக்கவங்களாம் வருவாங்க. என்னப்பா அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு கேட்டா இல்ல இதுதான் நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. சீரியஸா அவ்வளவு பேர் நான் அட்மிட் ஆகும்போது நான் அவ்வளவு பேர் பார்ப்பேன். எனக்கே வியப்பா இருக்கும், என்னன்னா நம்ம வந்து ராஜீவ் காந்தி வந்து அங்க போனா கொண்டுறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, கவர்மெண்ட்ல சரியா பார்க்கறது அப்படிலாம் சொல்றாங்கன்ட்டு நானுமே பிரைவேட்ல சுத்தி பார்த்துட்டு இருந்தால கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிட்ட லாஸ் ஆன பிறகுதான் எனக்கு அந்த கவர்மெண்டோட அருமையே புரிஞ்சுது. அந்த மாதிரி நான் போகும்போது நம்ம ஹெல்த்தோட ஒரு அட்மினே நம்ம கிட்ட இருக்கு. பட் ஆனா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டுலே ராபிஸ் சாரி அது பேர் என்னது, நாய் கடிச்சா ஒரு வைரஸ் வரும், அது என்னது சம்திங், ஆமா ஏதோ ஒரு வைரஸ். அது இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் உங்ககிட்ட மார்னிங் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொன்னேன் அந்த வைரஸை பத்தி, நாய் கடிச்சா வர வைரஸ் ஒன்று. சரி, அது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வைரஸ் நோய் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் நாய் கடிச்சு அந்த வைரஸ் தொற்றால மட்டுமே 20,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இழக்கிறாங்க. சாரி, ஒரு 1 மந்த்துக்கு 20,000 பேருக்கிட்ட இறந்து போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நம்மளது தான் ஹெல்த் அதிகமா நல்லா இது பண்ற இடம் பேச போய், பட் ஆனா வந்து ரேபிஸ் வைரஸ், ரேபிஸ் தான் நினைக்கிறேன். ஓ, எலி கடிச்சாதான் ரேபிஸ் வருமோ தெரியாது. ஆக்சுவலி அந்த வைரஸ் பேர் என்னன்றது மறந்துடுச்சு எனக்கு. மேபி முடிஞ்சா சொல்லுங்க. நான் காலையில சில இது பார்த்தேன், அப்போ பார்த்தேன்னு நினைக்கிறேன் நானும். ஆமா, அது பேர் ரேபிஸ் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆமா, ரேபிஸ் தான் கன்ஃபார்மாவே. ஓகேவா? அந்த நோயில வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 20,000 பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன் நான். இந்த மாதிரி 20,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணேன். இதை பத்தி தெரியணும், நம்ம இது ப்ராப்பரா தெரியாத பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயம் தெரிஞ்சுக்கலான்ட்டு போனேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் சொல்றது, 22 லட்சம் ஆமா 2.2 லேக்கோ ஏதோ சம்திங் வருது. அவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட மட்டும்தான் ரேபிஸ்ல 20,000 பேர் ஒரு மாசத்துக்கு 20,000 பேர் இறக்குறாங்கன்னா அது நம்ம நாட்டுல மட்டும்தான் சொல்லிட்டு அதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது நிறையவே உண்மையாலுமே சொல்றேன், நிறைய பேரோட உயிரை எடுக்குது. பர்சனலாவே நான் எனக்கு தெரிஞ்சுமே பார்க்க போனா நிறைய பேரோட உயிர் போயிட்டு இருக்கு இதனால. அதுவும் அதோட சாவு எப்படி தான் இருக்கும், லாஸ்ட்ல அந்த ரேபிஸ் வரவங்களோட சாவு கூட கொடூரமா தான் சாவுவாங்க தெரியுமா? அது உங்களுக்குலாம் மேபி அவங்க வீட்டுக்கிட்ட இந்த நாய் எல்லாம் கடிச்சு இறந்தவங்க எல்லாம் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பா ஊருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்லயுமே நடந்திருக்கு. கவியோட சொந்த ஊர் செஞ்சி. ஸோ செஞ்சில நடந்த விஷயத்த அம்மா வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாய் 20 பேரை கிட்டத்தட்ட கடிச்சிருச்சு. நாங்க தெரு விட்டே வெளியில வரல. எப்படி கிராமம் அது, நாங்க தெரு விட்டே வெளியில வரோம். இப்ப ரீசெண்ட் டைம் ஒரு 5-6 மந்த் இருக்கும். ஊரு செஞ்ச கவிக்கு அந்த ஊர் அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் அவங்களுக்கு. அங்க இருக்கிற சொந்த ஊர்ல நடந்த விஷயத்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு கவிமா. நாங்க நம்மள சிரிச்சுட்டு இருந்தோம். அப்ப ரீசெண்ட் டைம்ல இப்ப ஒரு அந்த மாங்காய் வீடியோ எல்லாம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், ஊருக்கு போனது. அப்ப நாங்க போனப்ப அது உண்மைதான், எல்லாரையும் கடிச்சு வச்சிருந்துச்சு. அதுல 4 பேர் அவுட்டு. அந்த 20 பேர்ல 4 பேர் அவுட்டு. ஒரு 6 பேரும் நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி அந்த வியாதிக்கு, ரேபிஸ் வியாதிக்கு வந்து இதுவாகி அந்த குலைக்கிறது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மாறி வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. இப்ப போன மாசம் ஒருத்தர் அவுட்டு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நீயா நானால ஷோல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து தெரு நாய்க்கள்லாம் வந்து இல்லாம போயிட்டாங்கன்னா என்னென்ன மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சாங்க. ஆக்சுவலி அது என்னென்ன மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, தெரு நாய்ங்க இல்லைன்னா வந்து திருடங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் வந்து வேற அனிமல்ஸ்லாம் உள்ள வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்து என்னது சம்திங் இப்ப எப்படி சொல்றதுன்னா குரங்கு, இந்த எலி, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஊர்வனம்லாம் வந்து நிறைய பாம்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ சம்திங் அவங்க சைட்ல இருந்து என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, அதுல வந்து ஒருத்தரோட பொண்ணு வந்து அவங்கள நாய் கடிச்சு இறந்துருக்கு போல குழந்தைய. அவங்க வந்து கேக்குறாங்க, நாய்க்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்களா, அப்ப என் குழந்தை பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சாரு. நாயை வந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி வைக்கக்கூடாது, போகக்கூடாது. அதுவும் இல்லாத ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப அழுது கண்ணீர் மல்க சொல்லியிருந்தாங்க அந்த நீயா நான் ஷோல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸுக்குன்ட்டு ஃபுட்டுலாம் வச்சுட்டு நிறைய பேர் நிறைய ஃபுட்ஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த பீச் ஓரமாக சரி, கொஞ்சம் இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் ஒரு மாதிரி ரோடு ஃபுல்லாக போய் இருக்குது, எங்களால் வந்து க்ளீன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை நானுமே சொல்கிறேன், நிறைய பணக்கார வீட்லேயும் டாக்ஸ்லாம் வளர்க்குறாங்கல்ல. நான் ஸ்விக்கிக்கெலாம் போகும்போது நான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் போகிற இது வந்திருக்கு, அப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை, புரியுதா, அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை அவங்க வீட்டு வேலைக்காரங்க யாருன்னா சம்திங் அந்த மாதிரி வடக்கன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள கிட்ட கொடுத்து அது ரெஸ்ட் ரூம் போனால் வந்து சில பேர், எல்லாருமாலாம் தெரியல, நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த நாய் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க வாக்கிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் உங்கள் பிள்ளைங்க மாதிரின்னு சொல்கிறீங்க, எல்லாமே சொல்கிறீங்க. ஏன் சில பேர் வந்து அதோட பாத்ரூம் கூட அலோட் பண்ணிக்க மாட்டீங்க? ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ வழி வைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஜஸ்ட் அதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், நீங்கள் அதுக்கு வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல. அதுக்கு மட்டும் உங்களுக்கு தேவை, இதுக்கு தேவை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு, எனக்கு பர்சனலாக தோணுச்சு. சரி, ஓகே, அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து நம்ம சாவடிச்சிடணும், இதை விஷ ஊசி போட்டணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் அங்கே கிடையாது. நாங்கள் பர்சனலாக என்ன சொல்றோம்னா, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம். இப்போ கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து இப்போ டெல்லியில, ஆமா டெல்லியில நினைக்கிறேன், மும்பைல டெல்லியிலயான்னு தெரியல, டெல்லியில தான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க குழந்தை இறந்தனால கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸால என் குழந்தை அந்த மாதிரி இறந்துட்டா, ஸ்கூல் போயிட்டு வந்தா இறந்துட்டானே, இப்போ அங்க சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டு இப்போ அந்த சைட்ல எல்லாம், ஹைதராபாத் சைட்லாம் பாத்தீங்கன்னா நாய்களே கிடையாது. ஐ மீன் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி ஷெல்டர் அதுக்கு அமைச்சு அதுக்கு கரெக்டான வேக்சின் போட்டு, நாய்களுக்கு தெருநாய்களுக்கு வேக்சின் போட்டு ஒரு ஷெல்டர் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து அதோட ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஸோ அங்க வந்து உயிரோட சேஃபா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஷெல்டர் கொடுக்கலாம், ஷெல்டர் கொடுத்து டாக்ஸ் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் அழகா அமைச்சு அதுக்கான ஃபுட்டுலாம் போட்டு அதுக்கான வேக்சின்ஸ்லாம் போட்டு அதுங்களாம் பராமரிக்கலாம். நாய் பிரியர்கள் இருக்கிறீங்க தான், நான் இல்லைலாம் சொல்லல, நாங்களுமே அது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது தான். நாங்க என்ன சொல்றோம்னா, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா வந்து நிறைய நல்லா வளர்க்குறவங்களுமே இருக்கிறாங்க, சேஃபா பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க, அதை தாண்டி கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த தெருவில் உள்ள நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நமக்கு நல்லாவே பெனிஃபிட்டா இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு திருடா யாரும் ஒரு மூணாவது மனுஷன் ஒரு தெருக்குள்ள போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க தெருவு எடுத்துக்கோங்க, இந்த தெருவுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதுலாம் இங்க உள்ள நாய்கள் எல்லாம் எங்களுக்கு பயமா இருக்கும், ஒரு நாய் வெறி பிடிச்ச மாதிரியே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும் எங்களை. அப்ப அதுங்களுக்கு தெரியுது இவங்க நம்ம தெரு ஆட்கள் இல்ல, புதுசா யாரோ உள்ள வராங்க அப்படின்னு அது தெரியுது. அதனால அந்த ஏரியாவை பக்கம் இருந்துச்சு, அது இல்லாமலாம். பட் ஆனா அது வந்து எங்களை கடிக்க வருதுன்னா அது நல்ல விஷயமா இருக்குமா? அது அப்படி இருக்கு. ஆனா இப்போ அது இன்னும் போக போக பாத்தீங்கன்னா யாரு என்ன ஏதுன்னே தெரியாம அதுங்களோட வெறிக்கு அதுங்க போய் கடிச்சு வச்சிருதுங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதா எங்களோட ஒப்பீனியன். நாங்களே பர்சனலா நிறைய இடத்துக்கு போவோம். இப்போ நைட் திடீர்னு ஒரு தியேட்டருக்கு போக தோணுதுன்னா, ஒரு நைட் ஷோ எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, நல்ல ஒரு மூவியான டிக்கெட் கிடைக்கல, நைட் ஷோ தான் கிடைக்குது அப்படின்னா நைட் ஷோ நாங்க புக் பண்ணி போய் பார்த்துட்டு வருவோம். லாஸ்ட் டைம் கூட ஒரு மூவிக்கு போயிருந்தோம். அப்போ போயிட்டு வரும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா நடந்து வர முடியல, வண்டியில வர முடியல, எங்கேயுமே போக முடியலன்னா அப்ப எப்படிதான் நம்ம வெளியே போறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. ஆனா அந்த திருடர்கள் எல்லாம் வந்து ஒழிச்சிடலாம் டாக்ஸ் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, சுத்தமா கிடையாது. அது பர்சனலா நான் எங்களோட ஒப்பீனியன் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் எப்படிலாம் எனக்கு தெரியல. மாற்று கருத்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா எங்களுக்கு பர்சனலா என்ன தோணுது, எங்களுக்கு இதுதான் சரின்னு தோணுது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம வந்து இப்ப கிட்டத்தட்ட 20,000 பேர் ஒரு மாசத்துக்கு செத்துட்டு இருக்காங்க அப்படின்னா,
நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்ப வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம சாகடிக்க போறது கிடையாது. ஒரு ஷெல்டர்ன்றது அதுக்கான ஒரு குடும்ப அமைப்பு மாதிரி தான். நம்ம அது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட போறோம். ஓகேவா? நம்ம வந்து அதுங்க சாகடிக்க போறது கிடையாது. பட் ஆனா சேஃபா இருக்குதுங்க. ஆனா இப்ப 20,000 பேர் இறந்துருக்காங்கல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு உண்மையா தெரியல. உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட்லயே எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா எங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா நாங்க கருதப்படுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நாய் நம்மளை கடிக்குதுன்னு சொல்றோம்ல, அது கடிச்ச பிறகு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா? நான் ஒரு வாட்டி ஒரு 4th 5th தான் படிச்சிருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப அந்த டைரி அப்படின்றது குட்டியா ஒரு டைரி ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நாங்க என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்க டெய்லி எழுதி எடுத்துட்டு வரணும், எழுதிட்டு போயிட்டு அந்த டைரியில இருக்கிறத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு டைரினா என்னன்னே தெரியாது. நான் போயிட்டு எங்க வீட்டுல காசு வாங்கிட்டு வர்றதுக்கு இன்டர்வல் அடிச்ச உடனே நான் போறேன். போலான்னு சொல்லிட்டு போன உடனே பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளை. அந்த ஸ்ட்ரீட்ஸே எப்படி தெரியுமா, நாங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் கிடப்போம். ஏன்னா பெரிய அண்ணாங்க எல்லாம் போனாங்கன்னா அவங்க கூட ஓடிடுவோம், வீட்டாண்ட போயிடுவோம். யாரா அந்த சைட்ல இருந்து வரவங்கன்னா அவங்க கூடயே ஓடி வந்துருவோம். அப்படிதான் வருவோம் ஸ்கூல் பிள்ளைங்களாம். அந்த தெருவாண்ட மட்டும் நாங்க போகும்போது அப்படி போவோம். அப்பெல்லாம் நாங்க மத்த தெருவுக்கு போக மாட்டோம். ஏன்னா நாய் கடிச்சுன்றதுனாலே மத்த தெருவுக்குலாம் போக மாட்டோம். நாய் குலைக்குன்றதுனாலே போக மாட்டோம். பெரிய ஆளுங்க யாரா கூட இருந்தா தான் போவோம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே நான் சொல்றேன், சிரிக்கிறவங்களும் சிரிச்சுக்கோங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. ஒரு 4-5 நாய் இருக்கும். ஒரு நாய் சும்மா குலைச்சுதான் இருந்துச்சு. சரி எதுவுமே இல்ல ரோட்ல, விறுவிறுன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும். சரி ஓடிடலாம்னு சொல்லிட்டு நான் அந்த தெரு முனையில இருந்து ஒரு டார்கெட் பண்ணி ஓட ஆரம்பிச்சேன். ஒரு நாய் நின்னுச்சு. டக்குனு சந்துல இருக்கு, நான் பாக்கல. சரி தெரு நீட்டா தானே இருக்கு, நான் ஓடிடலாம்னு உடனே சைட்ல ஒரு வீட்டாண்ட இருந்து அது மொல்லமா வந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே நின்னுட்டேன். நின்னோடனே குடுகுடுன்னு உடனே எனக்கு பின்னாடி பெடெக்ஸ்லேயே கடிச்சிருச்சு. நான் இன்னுமே அதை மறக்கவே மாட்டேன். அப்படியே கடிச்சிருச்சு. ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒயிட் ட்ரெஸ் பிளஸ் வந்து ப்ளூ கலர் பாவாடை. ஸோ நான் தான் போட்டிருந்தேன். அப்படியே பாவாடை தான் கிழிஞ்சிருச்சு. அப்போ நான் சின்ன பிள்ளை 4th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே ஜட்டிலாம் கிழிஞ்சு போய் எனக்கு கடிச்சு பெடெக்ஸ்ல கடிச்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டிக்கு கீழே பின் சைடு இருக்குல்ல, அந்த சதையை கடிச்சிருச்சு, காலை பிடிச்சி. அப்படியே நான் கதறேன். அந்த நாய்ங்கெல்லாம் அடிக்கிறேன். ஒரு 4-5 நாயா சேர்ந்துருச்சு என்னை சுத்தி, அப்படியே கடிக்குதுங்க. அப்புறமேட்டுக்கா அந்த வீட்டோட நான் அலறத பார்த்து எல்லாரும் கிராமம் அந்த வீட்டுல தான் இருப்பாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு கம்பவுண்டர் இருக்கிறாரு எங்க ஊருக்கு. அவருதான் ஒரே கம்பவுண்டர். அவரு குடுக்கணும் இருந்தா அந்த நாய்களை விரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறேன். எங்க ஆயா வந்து செம்மையா கத்துறாங்க. தெருவுல இருக்கவங்க எல்லாரையும், என்ன நாய் வளர்க்குறீங்க, பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு செம்ம கத்துக்கத்தாவே எங்க ஆயா கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. எங்க நாய்ங்க நான் அப்படிதான் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க ஆயா சொன்னாங்க, தீனி போட்டு வளர்க்குறீங்களா, அதுங்களை கரெக்டா வளர்க்க கத்துக்கோங்க, கட்டி போட்டு வளர்ங்க. அப்ப எங்க ஆயா சொல்லுச்சு. அப்புறமேட்டு என்னால அந்த இன்சிடென்ட் எப்பவுமே மறக்கவே முடியாது. என் வாழ்நாள்ல எப்பயுமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னா, என்னை கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு தழை இருந்துச்சு, அதை அரைச்சி கொடுத்தாங்க. காலையிலே தூங்கி எழுந்துச்சு போயிட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப கடிச்சப்ப என்ன எதுவுமே பண்ணல, வீட்டில் தான் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது தூங்கி எழுந்து வெறும் வயிற்றுல தான் போயிட்டு அதை குடிச்சிட்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க, தண்ணி கூட குடிக்காம. அந்த மாதிரி கூட்டு போயிட்டு பச்சை இலை ஒருத்தவங்க அரைச்சி கொடுத்தாங்க. நான் குடிச்சிட்டு பச்சரிசி வாயில போட்டு மெண்டுக்க சொன்னாங்க. ஐயோ அது அவ்வளோ கசப்பு, என்னால மறக்க முடியாது. அது கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இருந்தாலும் நீங்க வந்து 4-5 நாய் கடிச்சிருக்கு, நீங்க போயிட்டு ஊசி போடுங்கன்னு சொன்னோடனே அப்பெல்லாம் வந்து ஒரே ஊசிலாம் வரல. நான் இருக்கும்போது ஒரு ஊசி சாரி அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, தொப்புல ஊசி போடுவாங்கம்மா, எங்க ஊர்ல இருந்து திண்டிவனம் வரணும், திண்டிவனம் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸோ அங்க வரணும். அங்க நாங்க பஸ் ஏறி வரலான்னு சொல்லிட்டு வந்தப்போ ஒரு அண்ணா என்ன பண்ணிட்டாரு, என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்ப அம்மா என்ன பண்ணுச்சு, லிஃப்ட் கேட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். ஸோ லிஃப்ட் கேட்ட உடனே நாங்க போயிட்டு மருந்துலாம் குடிச்சிட்டு ஊசி போடலான்னு சொல்லிட்டு வரும்போது டைம் ஆயிடுச்சு. டைமிங் பஸ் தான், ஸோ பஸ் போயிடுச்சு. என்ன அந்த அண்ணா கூப்பிட்டுட்டு வந்து எனக்கு டீலாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாவே ஆனாரு. எனக்காக வந்து எங்க வீட்டுக்குலாம் வர ஆரம்பிச்சாரு அந்த அண்ணன். ஸோ அப்புறமேட்டுக்கா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அண்ணன் எங்க இருக்காரே தெரியாது போயிட்டாரு. நாங்களும் அப்படியே மறந்துட்டோம். ஸோ இப்ப இருக்க மாதிரி இருந்தா இன்னும் நான் அந்த அண்ணன் ஃப்ரெண்ட்ஸாவே வச்சிருப்பேன். ஸோ நான் போயிட்டு வரும்போது எனக்கு என்னன்னா, ஊசின்னா பெரிய பயம். ஊசி போடவே போல, அதுக்குள்ள கத்தியில கிடக்குற ஹாஸ்பிட்டல் விட்டு உள்ள விடுற. எங்க அம்மா அப்ப என்ன பண்ணுச்சு, அந்த சக்திமான்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாய் வரும், ஸ்டிக்லயே அந்த மிட்டாய் வரும். ஸோ அந்த மிட்டாய் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்படி ஆட்டினா அந்த கை இப்படி மேலே தூக்கும், காலு மேலே தூக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி இப்படி பண்ணிட்டே இருந்தா அந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். ஸோ சக்திமானோட இது. அப்போ வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதை வாங்கி கொடுத்து என்ன நீ அழுவவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப காஸ்ட்லி அப்பெல்லாம் எங்களுக்கு 1 ரூபா மிட்டாயினாலே. ஸோ அப்போ எடுத்துட்டு போயிட்டு எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து ஊசி போடுறதுக்கு லைன்ல கூட்டு போனாங்க. அப்புறமேட்டு தான் எங்க அம்மா தொப்புல ஊசி குத்துறான்னு தான் எனக்கு இன்னும் பயந்துட்டேன். நான் தொப்புள் சுத்தி போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா பார்த்தா அவங்க ஒரே ஊசி தான் இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஊசி போட்டாங்க. அப்போ வந்து எப்படின்னா 2025 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்ப அந்த 2025 சாரி 2005 அந்த பீரியட்ல அந்த மருந்து போட்டேன் நானு.
அப்போ ஒரே ஊசி போட்டாங்க. ஏமா இப்படிலாம் அந்த ஊசிக்குமே ஊசி போடுறவன் கத்தர நான் கிடந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் எங்கள் அம்மா என்னை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வரும்போது நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து அந்த மிட்டாயை வச்சுட்டே வரேன். அது கூட தான் தூங்குறேன் நான் 2-3 நாளுக்கு அந்த மிட்டாய். ஏன்னா எங்கள் ஊரில் யாருன்னா ஒருத்தவங்க தான் அந்த மிட்டாய் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது கூடயே நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் என்னன்னா ஒரு சைடாக தான் உட்கார முடியும். நல்லா என்னால இப்படி உட்காரல அந்த மாதிரிலாம் உட்கார முடியாது. இப்ப நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்கள்ட்ட ஃபன்னா கொண்டுட்டு வந்து சேர்த்தாலுமே அவங்க அதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ அததான் அவங்க வந்து இப்ப உங்கள்ட்ட ஃபன்னா சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பவே எப்படின்னா இப்படி என்னால உட்கார முடியாது. ஸ்கூல் போய் தான் அவன் அந்த புண்ணு வந்து கடிச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆறவே ஆறாது. அதுக்கு வந்து இந்த எருக்கம்பால் இருக்குல்ல அதுதான் வந்து அடிப்பாங்க. நினைச்சு பாருங்க, எரியும், பெட்டக்ஸ்ல இருக்கும். எனக்கு கரெக்டா நம்மளோட பெட்டக்ஸ்ல இருக்கும். கரெக்டா நம்ம உட்கார இடம் அதுல படிஞ்சதுன்னா கீழே தலையில படும் புண்ணு அப்படி இருக்கும். 2-3 பல்லு பிகிழ்ச்சி இருக்கு. அப்ப சின்ன வயசுல நான் நல்லா திரும்பியே பார்ப்பேன். சோ அப்ப அப்படியே 2-3 பல்லு கடிச்சு இப்படி நறுக்குன்னு அந்த சதையை எடுத்திருக்கும். அப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படியே ஒயிட் கலர்ல மாறும் அந்த புண்ணு. அதுக்கப்புறம் எருக்கம்பால் அடிப்போம். அந்த சீல்லாம் வேற வச்சிடக்கூடாது, நம்ம பாத்துக்கணும். அப்ப எனக்கு சின்ன வயசுல ரொம்ப அழுவேன். எங்க வீட்டுல இருக்கவங்களும் அவ்வளவு கேரிங்கா பார்த்துருப்பாங்க. இன்னொன்னு பாதத்துல இந்த சைட்ல கிடைச்சிட்டு இருக்கும். சோ மட்டி போட்டு என்னால இந்த சைடு இப்படி உட்கார முடியாது. ஏன்னா அந்த தொடையில வந்து இந்த ஸ்கின் படும். சோ அப்படியே உட்கார முடியாது. ஒரு காலை நீட்டிக்கிட்டு ஒரு பெட்டெக்ஸ் அப்படியே இது பண்ணிட்டு இப்படியே தான் இருப்பேன். அப்படியே இந்த சைட்லாம் வலிக்கும். எனக்கு படுத்துட்டே தான் இருப்பேன். மோஸ்ட்லி படுத்துட்டே இருந்தா இடுப்பு வலிக்கும். இந்த சைடு திரும்பி படுக்க முடியாது, வலிக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எருக்கம்பெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் என்ன ரெக்கவர் பண்ணி நான் வந்தேன். அவ்வளோ ஊசி வேக்சின் எடுத்து வச்சு போட்டுக்குவோம். அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாரம் போயிட்டு அந்த ரேபிஸோட ஊசி எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எதுவும் எங்களுக்கு பஸ்லாம் இதுவும் கிடையாது. இங்க இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து சர்வே பண்ணி போகணுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வெளியில அவங்க ஊர் இப்பவுமே அதே மாதிரிதான் இருக்கு. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டோ அப்படி எப்படி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா பேரு ஜெயா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாய் பூனை அது இதுன்னு எந்த ஒரு அனிமல்ஸுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது பயம். அதனாலயே அவங்களுக்கு அதெல்லாம் அதுக்கிட்டே போக மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு வீட்டுல வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டு பக்கம் கூட தலையெடுத்து கூட வைக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் 10 அடி தூரத்துல நின்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 9-10 வருஷம் அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேபி கன்சீவ் வராங்க. ஆனா வீட்டுலதான் இருப்பாங்க. அவங்க மேல் மாடியில இருக்காங்க. ஸோ அவங்க எது வந்தாலும் கீழே தான் வரணும். கீழே இறங்குனா கடை, மாடி விட்டு கீழே இறங்குனா அவங்களுக்கு கடை. ஆனா கடைக்கு வாசல்லயே நாய்ங்க இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு இறங்கவே மாட்டாங்க. பட்னியா கிடந்தா கூட கிடப்பேன். ஏன்னா அந்த அக்காவுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோ ஃபேமிலி சர்க்கிளோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அக்காவும் அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான். ஸோ அவங்க அதை கீழே இறங்கணும் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் போய் வாங்கணும், வேற யாரும் கிடையாது. அக்கா இறங்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு பயம். இப்போ வரைக்குமே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பேபி கன்சீவ் ஆகுது. ஸோ அவங்களும் கன்சீவ் வராங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்க போறது கிடையாது. அவங்க ஒரு ஆள் சம்பாதித்து மட்டும்தான் அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அக்கா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ். எல்லா விஷயத்துக்குமே A to Z இந்த அக்கா மட்டும் தான் பண்ணணும். அப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா அவங்களால வெளியே வர முடியல. ரீசன் தெரு நாய்களுக்கு பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 10 மணிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த அக்கா கிட்டத்தட்ட 6-7 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல் விட்டு இறங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிராவல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அவங்க வந்து 6-7 மணிக்கே வீட்டை விட்டு இறங்கிறாங்க. அதுக்கு ரீசன் வெயிட் பண்ணி இப்ப இந்த இடத்துல ஒரு நாய் இருக்கா, அந்த நாயை தாண்டி போறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி யாராவது வராங்களான்னு பார்த்து அவங்களை கூப்பிட்டு நின்னே பேசுவாங்க. இந்த மாதிரினா நாய் இருக்கு, கொஞ்சம் தாண்டி கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டு வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாய்க்கும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த அக்கா போய் கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் கழிச்சு பிறந்த பாப்பாவையே இத்தனை இதையும் தாண்டி தான் அவங்க அந்த பேபியே கன்சீவ் பண்ணாங்க. இதை வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்கா என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம். ஸோ ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு கூட போக பயமா இருக்கு. அது ரீசன் அது வந்து கடிக்குமோ கடிக்காதோங்கிறது செகண்டரி. ஆனா அவங்களுக்கு கடிச்சிருமோங்கிற ஒரு பயத்தாலேயே அவங்க இவ்வளவு இது பட்டிருக்காங்க. இல்ல ஆனா அவங்க வந்து அப்படியே வந்து திடீர்னு வந்து நாய்களை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை தாண்டி யாருக்கும் நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துருக்காங்க. அதனால அவங்க நம்மளுக்கு ஆயிடுமோன்ற ஒரு பயத்திலே இருக்காங்க. இதுதான் வந்து மெயின் நாங்க சொல்றதுக்கு. இப்ப எங்களுக்கு நடந்த மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொருத்தருக்கும் நடந்துதான் இருக்கும். ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்காச்சும் நடந்திருக்கும். அப்ப நம்ம வந்து 6.5 கோடி பேர் வீட்லயும் ஏதோ ஒரு ஆளுங்களுக்கு கடி வாங்கிட்டு தான் உட்காந்து இருக்கும். சரிங்களா? தான் நான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாம 20,000 பேருன்றது இறந்து போறதுன்றது ஒரு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுவும் அந்த சாவோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல ரொம்ப கொடுமையா இருக்கும்.
குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க, கட்டி போட்டுதான் வைக்கணும், தண்ணி எல்லாம் நாய் குடிக்கிறவே குடிப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையா கதை அது, உண்மையாலுமே நடக்குது தெரியுமா. எங்க வீட்டாண்டா அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துருக்காரு, உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ நாங்க அதைதான் சொல்றோம். ஏன் எவ்வளவு கஷ்டத்தை வந்து ரொம்ப ஒரு ஆளுக்கு கொடுத்து அப்படி ஒரு உயிரினத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம என்ன கேட்கறோம்னா அதுங்களுக்கு தேவையான ஒரு ஷெல்டர், அதுங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். இப்ப அததான் சொல்லணும்னு பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு நாய் வண்டியில போறோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாய் குறுக்குல வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல வண்டியில போனவங்களுக்கு தான் எதனா ஒண்ணு ஆகுது தவிர அந்த நாய் தப்பிச்சு ஓடுமா. சோ அது வந்து சில டைம்ஸ் நாயுமே அடிபட்டு ரோட்லயுமே கிடக்கு, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு போறதுக்கு நம்ம எதிர ஆள் கிடையாது. இவ்வளவு பேசுற நாங்களே அதை எடுத்துட்டு போய் போடுவோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல இருந்துமே ஒரு தொற்று நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு விஷயம் மெயினா என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ஷெட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது அங்க பாதுகாப்பா இருக்கும். இங்க ரோட்ல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லாம ஒண்ணும் இல்லாம எல்லாரும் கடிச்சுக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு அது அழகா ஒரு ஷெட்டர்ல இருந்துச்சுன்னா அவங்க நல்லா பாத்துப்பாங்க. அதுக்கு வேற வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், அது அங்க நல்லா இருக்கும். அதுக்கு எதனா ஒண்ணு திடீர்னு அது இறந்து போச்சு அப்படின்னா கூட அது அழகா அங்கேயே எதனா ஒண்ணு பண்ணுவாங்க. சோ இப்படி இருக்கிறதுக்கு அங்க இருக்கிறது எவ்வளவு பெட்டர் அப்படிங்கிறது எங்களோட ஒப்பீனியன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ வந்து யாரு எவ்வளவு இது பண்ணுவான்னு தெரியாது. தூய்மை பணியாளர்ன்றவங்களே ரொம்ப ரேர், கம்மியான சம்பளத்துக்கு கம்மியா வேலைக்கு வரவங்க தான். அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் வாரி கூட்டிட்டு இருக்க முடியல, காலையில வேலைக்கு வந்தாலே இதுதான் பிரச்சனை, ஈவினிங் போகும்போது இதுதான் பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி வைக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பர்சனலாவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் இல்லைதான் நான் அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, டாக்ஸ் மேலேயும். ஸோ அவங்களோட சென்ஸை பத்தி நான் யோசிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஸோ எப்பவுமே வந்து ஆனா இதுக்கு ஒரு சில கட்டுக்கதெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அந்த நீயா நானால ஒரு டீம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா ஒரு ஓகே ஒரு உயிரினத்தை நம்ம வந்து கொல்லன்றதை பத்தி பேசல, ஒருத்தர் குழந்தை இறந்துட்டு ஒரு அப்பா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவ்வளவு பேர் டாமினேட் பண்ணி ஒரு சைட்ல பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட இது பண்ற மாதிரி இல்ல. குழந்தை இறந்துட்டு சுட்டா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாருங்க அவரு. இந்த மாதிரி என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லுங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ் கடிக்கிற அளவுக்கு என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு சில பேர் வச்சாங்க பாருங்க, நீங்க பாட்டு கம்முன்னு போங்க, அது கம்முன்னு வந்துடும், நாங்க அமைதியா போனா அது அமைதியா இருக்கும், நீங்க தான் பண்ணிருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வச்சாங்க. கேவலமான கொஸ்டின் அது, உண்மையாலுமே சொல்றோம், பர்த்தே கிடையாது. நேத்து நைட்டு கரெக்டா ஒரு 10:30 மணிக்கு நானும் கவியும் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்க போறோம். பால் பாக்கெட் வாங்கிட்டு வெளியே வரோம். நாங்க போய் அதை போய் நோண்டுறோமா, அதை போய் கடிக்கிறோமா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கடையை விட்டு வெளியே வரோம். கடைக்கு பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு, வீட்டு வாசல்ல அந்த வீட்டு ஓனர் உட்கார்ந்துருக்காங்க. வெளியில நாங்க பால் பாக்கெட் வெளியே வரோம், அது வீட்டுக்குள்ள வந்து ஓடிய வந்து எனக்கு கடிக்கிறதுக்கு ஓடியாருது. அப்ப நான் என்ன சும்மா இருக்கிற வீட்டுக்குள்ள போயிட்டு அதை கூப்பிட்டு வெளியே எடுத்துன்னு வரேனா? இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையிலே சென்சே இல்லாத சில ஜென்மெல்லாம் உட்காந்து அதுல பேசியிருக்கு. பட் ஆனா நான் அதெல்லாம் பத்தி நான் ரொம்ப அதிகமா இது பண்ணிக்க விரும்பல. பட் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, கோவிட் பீரியட் வந்துச்சுல, அப்ப கூட ஒரு மாசத்துக்கு 20,000 பேரு 1,00,000 பேர் அப்படின்னு போய் நாய் கடிச்சு 20,000 பேருன்றதுலாம் கொடுமையான ஒரு விஷயம். சீரியஸாவே அவங்க இழந்தவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். உட்காந்து பேசுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸை எதிர்க்கல, புரியுதா, எதிர்க்கல. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க சொல்றோம். அதனால பாதிக்கப்படுறவங்க பாதிக்காம இருப்பாங்கல்ல அப்படின்றத நாங்க சொல்ல வரோம். ஓகேங்களா, இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நாங்க வந்து என்னன்றதை நாங்க எங்க சைட்ல இருக்க ஒப்பீனியன் சொல்லிட்டோம். இதனால என்னென்ன மாதிரி இழப்பெல்லாம் வர்றதுன்றதையும் சொல்லிட்டோம். ஸோ வந்து தனிப்பட்ட விருப்பம் தான், எங்க 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம் தான் இது. நாங்க நாய்களுக்கு எதிராக நாங்க பேசல. சில நாய்கள்லாம் இப்படி இருக்கு, சோ அதை இந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருக்குமே அப்படிங்கறத நாங்க மென்ஷன் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அது எப்படி எடுத்துட்டு போறதுன்றது உங்க கையில தான் இருக்கு. நாங்க பேசினதுல என்ன மாதிரி முரண்பாடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை தாராளமா வந்து நீங்க காமா சொல்லுங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரெட் டிக்கோ இல்ல இருக்கக்கூடாதுன்னா இன்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க, நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட ஒப்பீனியன், உங்க வீட்லயே நாய் கடிச்சவங்க இருந்தாங்கன்னா அதை பத்தி ஷேர் பண்ணுங்க, நாங்க அதையுமே தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோடது அவளோடது கூட கிடையாது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப இந்த வீல் சேர் யூஸ் பண்றவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? பொதுவா நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த வீல் சேர் யூஸ் பண்றவங்க எல்லாம்
ஒரு ஒரு இடத்துக்கு ஏதோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேரை யூஸ் பண்ணி நின்றுட்டு போவாங்க, ஓகேவா? அந்த கால் கையெல்லாம் ஐ மீன் ஹேண்டிகேப்டா இருக்காங்களா அவங்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோ இன்னும் அவங்களுக்கான தனி பாதையோ அவங்களுக்கானதோ எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற பாதையை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சரி, ஒரு டாக் வருது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓட பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். பட் ஆனால் அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? சீரியஸா சொல்றேன், ஹேண்டிகேப்ஸா இருக்கிறவங்க, நடக்க முடியாத முதியோர்கள்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தைய கூட எடுத்துக்கோங்க, ஈவன் குழந்தைய கூட என்ன பண்ணும்? நாய் கடிச்சதுன்னா ஓடும், எவ்வளவு தூரம் ஓடும்? அது நம்மளுக்கு வீடியோ பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு புள்ள, இதெல்லாம் நாங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம். அது ஒரு சின்ன பையன் தான், அது அழகா ஸ்ட்ரீட்ல நடந்து ஓரமா ஒரு சிசிடிவி கேட்ச் தான் எடுத்து போட்டிருக்காங்க. அழகா நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கு. எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல. 10-15 நாய். ஃபர்ஸ்ட் ஒரு நாய் தான் வரும். ஃபர்ஸ்ட் அந்த பையன் கிட்ட ஒரு நாய் வரும். அப்புறம் அந்த பையன் கத்த ஆரம்பிச்சோனே ஃபுல்லா சோர்ந்துருச்சு அந்த குழந்தையே. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? எங்களுக்குலாம் அதை பார்த்தா அவ்வளோ ஒரு கடுப்பு. எப்படி சொல்றது, இதுல அப்படி ஆயிடுச்சு. நம்மள ஒரு விஷயம் தான் குழந்தைக்கு நடந்தாதான் அது வந்து நம்மளுக்கு வந்து வலிக்கணும், நம்மளுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ரத்தையும் சதையும் கலந்த ஒரு உயிரினம் தான். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் மதிக்கணும்ன்றதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து இதை பேசிக்கிட்டே இருந்தா சில பேர் வந்து அதான் சொல்றதுல மாற்று கருத்து எல்லாருக்குள்ள இருக்கும் தான். நான் வந்து பொதுவா சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்குமே பர்சனலா நடந்திருக்கு, இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு நாங்க இருக்க ஏரியாவில். ஸோ இதுவே ரிச்சஸ்ட் ஏரியாலாம் பாருங்க, அங்கெல்லாம் டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரிச்சஸ்ட் ஏரியா, இங்கே நம்ம சென்னையிலே ரிச்சஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அங்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க? அங்கெல்லாம் வந்து விஐபிஸ் வந்து நல்லா அதை இது பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அங்கே இருக்காது. இந்த வில்லேஜ் சைடு, சென்னை அவுட்ரு, இந்த மாதிரி இருக்க ஏரியாலாம் இதெல்லாம் ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல என்ன ரொம்ப பாதிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் புல்ல ஏதோ ஒன்று ஒரு தாத்தாவை கடிச்சிருச்சு. அவரு தான் அந்த வீட்டுக்கு அண்ணா தம்பி தான், தங்கச்சி, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லாமே அவரு வேலைக்கு போயிட்டு வந்து கொடுத்தது தான். இன்னைக்கு அவர் இல்லை, அவங்க எதுவுமே இல்லாத நடுத்தல நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ணா சம்பாதிச்சிருந்த சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இது, அவங்க வேற சுகர் பேஷண்ட் போல, அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வருமானமே கிடையாது. அவரு என்ன பாவம் பண்ணாரு அவரு அந்த நாய் கடிக்கிறதுக்கு? இதெல்லாம் வந்து நீங்க நிறைய பேர் யோசிக்கணும். நிறைய பேர் வந்து உண்மையிலுமே நீய நாளாவில் சில வர்த்தே இல்லாத பீஸ்லாம் பேசிட்டு இருந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து ரேபிஸ்ல 20,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க, வருஷத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் போகுது அப்படின்றது இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. உயிர்ன்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான், ஓகேங்களா? அதனால வந்து நாங்க இப்பயும் சொல்றாங்க மறுபடியும் எங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிக்காது, நாங்க அப்படியே டாக்ஸ் எதிர்க்கவங்க அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கும் டாக்ஸ் பிடிக்கும். பட் ஆனா நம்ம வச்சிருக்கிற இடத்துல இருந்தாதான். டாக் லவர் தான். ஆமா, எனக்கு வந்து ஒரு டாக் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கிற ஆளுதான். அதனால நாங்க வந்து எதையும் எதிர்க்கல. எப்படி வளர்க்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை கரெக்டா இன்னுமே நிறைய பேர் சோசியல் மீடியால எடுத்துக்கோங்க, நிறைய பேர் டாக் வளர்க்குறாங்க, அதுக்காக பேசுறாங்க, வைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ப்ராப்பரா அதுக்கான வேக்சின் எல்லாம் போட்டு அழகா அதை ரொட்டீனா கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. சில பேர் வந்து வாங்குறாங்க, ரொம்ப காஸ்ட்லியா காசு கொடுத்து வாங்கிட்டு பணக்காரங்க, அதை மெயின்டைன் பண்ண முடியல, 2 நாள்ல வளர்க்க முடியலன்னே அதை தான் தெருவில் விட்டுறீங்க. அதுக்கு என்ன தெரியும்? அது இங்கேயே இருக்க முடியாது, அங்கே இருக்க முடியாது, ஒரு மாதிரி வெறியாகி அந்த டாக் தான் இன்னுமே அதிகமா கடிக்க ஆரம்பிக்கிறது, குலைக்க ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால உங்களால ஒரு விஷயம் கரெக்டா பண்ண முடியல, ஒண்ணு அதை எங்க வாங்குறீங்களோ அங்கேயே கூட்டு போய் விட்டுருங்க. அப்படி இல்லையா யாரெல்லாம் இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வருகிறவங்ககிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் தயவு செய்து வந்து வீட்டுல வளர்த்துட்டு எடுத்துட்டு வந்து ரோட்ல விடாதீங்க. அதுக்கு நீங்களை வளர்க்குற விதமும் இவங்களை வளர்ற விதமும் ஒரே மாதிரியா இருக்காது. இதனால முரண்பாடாயிதான் நிறைய இன்னும் வெறிநாயா சுத்த ஆரம்பிச்சிருது. அதனால தயவு செய்து அந்த மாதிரிலாம் சில விஷயம் பண்ணாத இருக்கிறது ரொம்ப பர்சனலா நல்லதுன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே கைஸ், நாங்களுமே எங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டோம். இது எங்களோட தனிப்பட்ட கருத்து தான். உங்களுக்கு எதனா முரண்பாடு இருந்துச்சுன்னா தாராளமா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பேசலாம், எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து மறக்காம சொல்லுங்க. நாங்களும் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் என்னன்றது ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னவோ அதை மட்டும் பத்தி தான் நாங்க பேசியிருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அண்ணாவுக்குமே ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி நாங்க எங்களோட கருத்தை மட்டும்தான் இப்பவுமே நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து சில பேர் சொல்றது ரொம்ப வந்து அதுல வச்ச சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்னமும் உடன்பாடு இருக்க மாதிரி தெரியல. யாருக்கு வந்து இதுல உடன்பாடு இருக்குது இல்லை அப்படின்றத
உங்களோட கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நான் திருப்பியும் சொல்ற விஷயம் அதுதான், நாங்க வந்து எந்த அனிமல்ஸுக்கும் அகைன்ஸ்டா நாங்க பேசணுன்ற ஒரு இன்டென்ஷனோடயோ இதோட பேசல. இப்படிதான் நடக்குது, இந்த விஷயத்துக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் தேடலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரு குறிக்கோளா நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து சில பேர் வந்து எப்படி எப்படி பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி நீங்க எப்படி பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்களோட தனி கருத்து, அது எங்களோட சுதந்திரம், எங்களோட கருத்து சொல்றது. ஸோ நாங்க அதை சொல்லியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க வந்து பேசுறது ரொம்ப நல்ல விதமா இருக்குக்கா அப்படிலாம் மோட்டிவேஷனா சொல்றீங்க. அவங்களுக்குலாம் மிக்க மிக்க நன்றி. ஏன்னா எங்களை மோட்டிவேட் பண்றீங்கல்ல. நாங்க ரீசெண்ட் டைம்ல நாங்க நினைச்சோம், நாங்க யாருக்கு தெரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க ஒரு லெஸ்பியன்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான். ஸோ இதை பத்தி நான் தனியாகவும் பேசியிருக்கேன், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து திருப்பி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க கண்டிப்பா ஒரு வீடியோவும் அதுக்கும் பேசி போடுறோம். பட் ஆனா இன்னைக்கு இன்டென்ஷன் எங்களுக்கு என்னன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்க போனா என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டது. உங்களுக்கு? எனக்குமே அதேதான். இல்ல பர்சனலா உங்களுக்கு? என்னோட ஒப்பீனியனுமே தான். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, அந்த பிற நாய்க்கள் வேண்டாம். அது 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 இல்லாம இருக்கிறது பெட்டர். அதுக்கு நாயே வேணாம் அப்படிங்கறது சொல்லல. இந்த தெருல உள்ள நாய்ங்கள்லாம் வேணாம். அதுக்கு அது இடத்துல அழகா இருந்துச்சுன்னா அது அழகா. ஒரு ஷெல்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஷெல்டர்னா அதுங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ஆகுங்க, வேக்சின் போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு எல்லாம் நல்லா தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை வச்சு நம்ம எடுத்துட்டு போய் வைக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட தனி கருத்தா இருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஃபாரின்லாம் அந்த அளவுக்கு இந்த இஷ்யூ எல்லாம் போல, தெரு நாய் கடிச்சிருச்சு இந்த மாதிரி பண்ணிருக்குன்னா நம்ம ஃபாரின்ல போல. எனக்கு இன்னும் ரொம்ப சொல்ல போனா நம்ம தமிழ்நாடோட ஒரு ஹெல்த் இது வந்து இங்கதான் இருக்கு அட்மின் போது, இங்க ரேபிஸ் நோயினால ஒரு 20,000 பேர் இறந்துட்டு இருக்கான்றது ரொம்ப ஆச்சரியமா. ஆமா, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பட் ஆனா அது வந்து நம்ம சர்வே பண்ணி கடந்துதான் போய் ஆகணும், வேற வழியும் இல்லை. நம்ம வந்து நாட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் மாத்த முடியாது. பட் ஆனா ஒரு சிலது மாத்த முடியும்னு இருக்குல்ல, அதை மாத்தலாம் நம்ம, அவ்வளவுதான். நம்ம என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். ஓகேவா? நான் வந்து இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நான் இந்த விஷயத்துக்காக தவிர்க்க தான் செய்யறேன். உங்களோட குறிக்கோள் என்ன இருக்கு? ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல இருக்கக்கூடாதுன்னா நோன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப நாங்க ஆவலோட இருக்கோம். ஸோ எங்களோட வீடியோஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பாக்குறீங்க. இப்ப கூட நான் சொல்லும் போது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருப்பீங்க. அவங்களாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் இருக்கு, அதை வந்து ஆல்ன்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டுமே தான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா சடனா வரும். அப்படி இல்லைன்னா எப்போ நீங்க கேட்கற மாதிரி அக்கா நோட்டிபிகேஷன் வர மாட்டேதுக்கா, இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கும். சம்டைம்ஸ் வேணா வராம இருக்கும், எப்பவுமே வராமலாம் இருக்காதுடா. ஸோ அதனாலதான் நாங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா உள்ளவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களோட சேவை எங்களோட தேவைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட சேவை என்னன்னா, எங்களுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்றது மட்டும்தான். ஸோ அதை நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க என்ன பண்றோம், ஒரு பாய் சொல்லிட்டு நாங்க பிரேக் பெறோம். இப்பயும் சொல்றோம், வீடியோவை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க. பார்த்தவங்க எல்லாரும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜிகே மெமரிஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காயுவுக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. காயுவோட சேனல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா காயு மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ காய்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்மளோட ஜிகே சேனல் கீழே பின் பண்ணியிருக்கோம் காய் மெமரியோட சேனலோட லிங்க். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பா நம்மளோட ஜிகே மெமரி யூடியூப் சேனல்ல போய் அதை பார்த்து பின் பண்ணிக்கோங்க. அதோட லோகோலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ கீழே பின் பண்றேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகே மெமரிஸ். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.